இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலியமாக பிரபலமான ராகுல் டெக்கி அவர்கள் காலமானதான் அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட இந்த நிலையில் ராகுல் டெக்கி அவருடைய மனைவி தேவிகா ஸ்ரீ அவங்க செய்தியாளர் சந்தித்து ராகுல் டெக்கி அவர்களை பற்றி பல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும், என் கணவர் இறப்புக்கு காரணம் என்னுடைய மாமியார் ஷாயிதா தான் அப்படின்ட்டு செய்தியாளர்கள் சந்தித்து பல செய்திகளை சொல்லியிருந்த நிலையில் தற்சமிக்கும் ராகுல் டெக்கியோடைய அம்மா செய்தியாளர்கள் சந்தித்த பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மருமகள் தேவ்கா ஸ்ரீ என் மகன் ராகுல் ஸ்ரீ இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் தான் என்னுடைய பையனை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கினதான் சொல்கிறாங்க. அதாவது நான் தினமும் 500 கொடுத்து என்னுடைய பையன் ராகுலை குடிக்க சொன்னதாக சொல்கிறாங்க. என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டாரு. நான் கணவர் இல்லாமல் என் பையனை வச்சுட்டு தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்து வந்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து தான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதாவது எங்கள்கிட்ட பெருசாக எந்த வசதியும் இல்லை. நாங்களே கஷ்டப்படுற குடும்பம் தான். நான் எப்படி என்னுடைய பையனை போதைக்கு அடிமையாக்கி இருக்க முடியும்? ஆரம்பத்தில் என்னுடைய பையன் போதைக்கு அடிமையாக இருந்தா இவன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா? என் பிள்ளை இறந்ததுக்கு காரணம் இந்த பிள்ளை தான். இந்த பிள்ளை மெஹந்தி ஒர்க்குக்கு போகும்போது இந்த பிள்ளையே மது வாங்கிட்டு வந்து கொடுக்கும். அப்போ நானே கண்டிச்சிருக்கேன். பாப்பா தேவையில்லாமல் கிடைக்காத அந்த பையனை ஏன் மது குடிக்க சொல்கிற அப்படின்னு கேட்பேன். என்னுடைய பையனும் அம்மா வேலைக்கு போயிட்டு வருது, எனக்கு உடம்பு அலுப்பாக இருக்கு, அதனால குடிக்கிறேன்னு சொன்னேன் தவிர மற்றபடி அவன் தொடர்ந்தெல்லாம் குடிக்கல. அவன் என்றைக்கோ ஒரு நாள் தான் குடித்தான். என் பையன் ஒன்றும் தொடர்ந்து குடிக்கிற குடிகாரன்லாம் கிடையாது அப்படின்னும், என்னுடைய பையன் இழப்புக்கு காரணம் இந்த பிள்ளை தான் அப்படின்னும், என் பையனும் இந்த பிள்ளையும் காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நான் இஸ்லாமியர், என்னுடைய கணவர் ஹிந்து, நாங்கள் 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி என்னுடைய பையன் இந்த பிள்ளைய காதலிக்கிறேன், திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். நாங்கள் என்னோட பையனுக்கு எந்த மறுப்பு தெரிவிக்கலை. உனக்கு இஷ்டம் தான் கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொன்னோம். திருமணமாகி என் கூட தான் 1 வருஷம் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும்போது கூட நான் இந்த பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த பிள்ளை என்னைய அம்மானு தான் சொல்லும். நான் அந்த பிள்ளைய பாப்பான்னு தான் சொல்லுவேன். மற்றபடி நான் அந்த பிள்ளைக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்கல. அந்த பிள்ளையா தான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தனியாக போய் இருங்கன்னு சொன்னேன். இப்போ 3 மாதமாக தான் அவங்க தனி கொடுத்துட்டு போய் தனியாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் அவங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு. அப்போ தேவிகாஸ்வரோட அம்மா வந்து தேவிகாஸ்வரியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ராகுல் ஸ்ரீ அவங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் போயிட்டு தேவிகாஸ்வரியை கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் பைக்கில் வேகமாக போனால் அப்பா தான் எதிர்பாராதமாக விபத்து ஏற்பட்டு என்னுடைய பையன் விபத்தில் சிக்கி உயிரிழந்துட்டான். அவங்க தனியாக போய் 3 மாதமாச்சு. நான் தான் அவனுடைய மரணத்துக்கு காரணம்னு தேவிகாஸ்ரீ சொல்லுது. நான் எப்படி காரணமாக முடியும்? நானே என்னுடைய பையனை கொலை செய்வேனா? என்னுடைய மகன் இழப்பு எனக்கு பேரிழப்பு. நான் அனாதை நிற்கிறேன். எனக்குன்னு யாருமே இல்லை. என் பையனுடைய ஃபோட்டோ, ஏடிஎம் கார்டு, என் பையனுடைய எல்லா பொருட்களையும் எனக்கு திருப்பி தர வேணும். என் மகன் ஞாபகமாக நான் அதை வச்சுக்கணும். எனக்கு இருந்த ஒரே சப்போர்ட்டு என் பையன் தான். என் பையன் போயிட்டேன். என் பையனை நான் இழந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே கண்ணீர் விட்டு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளை வேண்டாம், 2வது திருமணம் செஞ்சுக்கலாம். ஆனால் என்னால் திரும்ப பிள்ளையெல்லாம் பெற்றுக்க முடியுமா? என் மகன் இருந்தது எனக்கு பேரிழப்பு. நான் இந்த பிள்ளைய இறுதி சடங்கில் கலந்துக்க விடலைன்னு சொல்லுது. அவங்க அவங்க முறைப்படி என்னுடைய பையனை எரிக்கணும்னு சொன்னாங்க. நான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தனால நான் எங்கள் முறைப்படி அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அடக்கம் செஞ்சேன். இந்த பிள்ளை தானே அவங்க உறவுக்காரங்களை கூட்டிக்கிட்டேன் என் வீட்டுக்கு வரணும். இந்த பிள்ளை அந்த மாதிரி வரல. என்னுடைய மகன் ராகுல் டெக்கி நல்ல பையன் தான். என் மகன் இழப்புக்கு காரணம் என்னோட மருமகள் தான் அப்படின்னும், என் மருமகள் தேவையில்லாமல் என் மகன் பெயரை கெடுக்குது, தேவையற்ற வதந்திகள்லாம் பரப்புது அப்படின்ட்டு செய்தியாளர்களிடம் ராகுல் டெக்கியோட அம்மா மனமுடிந்து கதறி எழுது கண்ணீர் விட்டு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வரலே வருது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.